தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி போராட்டம் அச்சுறுத்தும் நடவடிக்கையில் போலீசார். கிணற்றில் இருந்து கணவன் மனைவியின் சடலம் மீட்பு. தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும், வேலன் சுவாமிகள் பகிரங்க கோரிக்கை. தையிட்டியில் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்ட மக்கள் தொடரும் பதற்றம். மோட்டார் சைக்கிள் சென்றவர் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு. 17 வயது காதலி உயிரிழப்பு, 18 வயது காதலன் கைது. வாணி நிகழவுள்ள அற்புத நிகழ்வு, இலங்கையிற்கு காத்திருக்கும் அதிசயம். நாடளாவிய ரீதியில் 858 சந்தேக நபர்கள் கைது. நுவரெலியாவில் நீர்ப்பாசன முறைகளை கட்டியெழுப்ப சிரமதான பணி ஆரம்பம். அரசமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரனை பதவி விலகுமாறு பணிப்புரை, எடுக்கப்பட்ட அதிரடி தீர்மானம். தொடர்பட விரிவான செய்திகள். தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்பாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இதனையடுத்து பேருந்துகள் மூலம் பெருமளவில் போலீசார் அழைத்து வரப்பட்டு அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தையிட்டி விகாரையில் புதிதாக புத்தர் சிலையொன்றை நிறுவும் நோக்குடன் சேகரியாவிலிருந்து சிலையொன்று கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை தையிட்டியில் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்பவர்களின் விவரங்களை பதிவு செய்து போலீசார் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் அடாவடித்தனம் செய்து வருகின்றதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற சிவகுரு ஆதீன முதல்வர் தாவத்திரு வேலன் சுவாமிகளை வழிமறித்த போலீசார் அவரது விவரங்களையும் பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கனகராயன் குளம் பெரியகுளம் பகுதியில் கிணற்றில் இருந்து இளம் கணவன் மற்றும் மனைவியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கனகராயன் குளம் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த கணவன் மனைவி ஆகிய இருவரும் வீட்டில் இருந்துள்ளனர். இருவருக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இருவரும் கிணற்றில் விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நீரில் மூழ்கி இருவரும் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த கிருசாந்தன் வயது 22, நிசாந்தினி வயது 19 ஆகிய இளம் தம்பதியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கனகராயன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் இருக்கின்ற மகாவம்ச மனநிலையில் மாற்றம் ஏற்பட போவதில்லை எனவும் தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி நாட்டை உருவாக்குவதை தவிர வேறு வழியில்லை என்றும் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தையிட்டியில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது எங்களுடைய நாடு என்று நாங்கள் உணரவில்லை. அந்நிய நாடாக வேற்றினமாகத்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு நடக்கின்ற காவல்துறை பரிசோதனைகளும் சோதனை சாவடிகளும் காவல்துறையினரின் அட்டூழியங்களும் எங்களை நடத்துகின்ற விதமும் இது எங்களுடைய நாடு என்ற மனநிலையை தோற்றுவிக்கவில்லை. ஆகவே ஈழத் தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேச தாளை வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தையிட்டியில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அச்சுறுத்தும் வகையில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டதாக இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மக்களை உளவியல் ரீதியாக அச்சுறுத்தும் வகையில் வாகன பதிவு, ட்ரோன் மூலம் கண்காணிப்பு, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் புகைப்படப்படுத்தல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றதாக தெரிவித்துள்ளார். இந்த அச்சுறுத்தல்கள் இல்லாதிருந்தால் ஏராளமான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் எனவும் காணி விடுவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என அவர் கூறியுள்ளார். களவெடுத்த பொருளுக்கு பாதுகாப்பு வழங்குவது போன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரைக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வரல சகஸ்புரா பகுதியில் பொறுப்பேற்ற முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சென்றவர் மீது காவல்துறையினர் சரமாரியான துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்துள்ளது. அதே நேரத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிள் சென்ற மற்றொரு நபர் தப்பி சென்று பின்னர் பேயங்குட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபரிடம் 2 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இன்று மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். கெங்கோயாவில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவியின் காதலன் பெனப்புவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாயில போப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் டிசம்பர் 28 மாலை காதலனுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பெனப்புவை பிரதேசத்திற்கு வரவழைத்து காதலன் கண் முன்பு கெங்கோயாவில் குதித்து காணாமல் போயுள்ள நிலையில் மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாணவியை காப்பாற்ற முயன்று கெங்கோயாவில் குதித்த காதலனும் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். கெங்கோயாவில் குதித்து காணாமல் போன பாடசாலை மாணவி மாலை சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்டவர் யாயில போப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய பாடசாலை மாணவி ஆவார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 18 வயதுடைய காதலன் சிகிச்சை முடிவடைந்து வீடு திரும்பிய பின்னர் பெனப்புவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெனப்புவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வருடத்தில் தென்படவுள்ள பிரதான விண்கல் மலைகளில் ஒன்று இன்றும் நாளையும் இரவில் தென்படவுள்ளதாக ஆர்தர் சி கிளார்க் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாளை அதிகாலை 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வடகிழக்கு திசை வானத்தில் இந்த விண்கல் மழை தென்படவுள்ளது. மணிக்கு சுமார் 80 விண்கற்கள் தென்படும் என ஆர்தர் சி கிளார்க் மத்திய நிலையத்தின் தலைவரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளருமான பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். 2026 புத்தாண்டில் வானியல் ரீதியாக பல முக்கிய நிகழ்வுகள் உள்ளன. ஜனவரி மாதம் விசேடமானது. தற்போது சூப்பர் மூன் பற்றி பலர் பேசுகிறோம். அதற்கு மேலதிகமாக ஜனவரி 3, 4 சனி ஞாயிறு தினங்களில் இரவு வானத்தை பார்த்தால் பிரதான விண்கல் மலைகளில் ஒன்றை நாம் காண முடியும். பொதுவாக நன்றாக பார்ப்பதென்றால் அதிகாலை 4, 5, 6 மணி போன்ற வேளைகளில் குறிப்பாக 4க்கும் 5க்கும் இடையில் வடகிழக்கு திசையில் இவை தென்படும். மணிக்கு சுமார் 80 விண்கற்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். இது வால்வெள்ளியில் இருந்து உருவானதல்ல, சிறு கோள்களில் இருந்து வந்த பகுதிகளாகவே கருதப்படுகிறது. அடுத்த ஜனவரி 3 இன்னொரு சிறப்பும் உள்ளது. உண்மையில் இவ்வருடத்தில் 12 பௌர்ணமி தினங்கள் மாத்திரமல்ல உள்ளன. பொதுவாக மாதத்திற்கு ஒன்று தானே வரும். இம்முறை 13 பௌர்ணமி தினங்கள் உள்ளன. மே மாதத்தில் 2 உள்ளன. இது ஜனவரி மாதத்தில் ஒரு பௌர்ணமி உள்ளது. அந்த பௌர்ணமி தினத்தில் சந்திரன் ஏனைய நாட்களை விட அதிக பிரகாசமாக தெரியும். அதனால் தான் பலர் இதனை சூப்பர் மூன் என்கின்றார்கள். பொதுவாக தெரிவதை விட 14% பெரிதாகவும் 30% பிரகாசமாகவும் இது தெரியும். பழகிய ஒருவருக்கே இதனை அவதானிக்க முடியும். சந்திரன் உதிக்கும் போதே இதை பார்ப்பது மிகவும் நல்லது. சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வருகிறது. 3 பிற்பகல் இலங்கை நேரப்படி முழு நாடும் ஒன்றாக எனும் செயற்திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட சோதனையில் 853 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 12 சந்தேக நபர்களுக்கு பிடியாணை பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட 15 சந்தேக நபர்கள் மறுவாழ்வுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த நுவரெலியா மாவட்டத்தில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நீர்ப்பாசன முறைகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சிரமதான பணி எதிர்வரும் 10 முதல் 14 வரை நடைபெறவுள்ளது. டிட்வா பேரழிவால் சேதமடைந்த நுவரெலியா மாவட்டத்தில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நீர்ப்பாசன முறைகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சிரமதான பணி எதிர்வரும் 10 முதல் 14 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் சுமார் 3000 சகோதர சகோதரிகளின் பங்கேற்புடன் இந்த மாபெரும் சிரமதான பணி செயல்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு பேரவையில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என்று பணிபுரி வழங்குவது என இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா குருக்மன் காட்டில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எல்லை மீள் நிர்ணயம் செய்த பின்னர் தான் மாகாண சபை தேர்தல் என்று கூறுவதை நாம் ஏற்க முடியாது. தேர்தல் முறை மறுசீரமைப்பு
என்பது ஒரு விடயம். ஆனால் மறுசீரமைப்பு செய்யப்படவில்லை என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஏற்க முடியாத ஒரு விடயம். அதனை அரசுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்படி பார்த்தால் கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்கள் நடாத்தியிருக்க முடியாது. எனவே தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவது அடிப்படையான விடயம். அரசானது தேர்தலுக்கு முகங்கொடுக்க பயந்து கொண்டு மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்போட்டுக் கொண்டிருப்பதாக தெரிகின்றது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துங்கள் என்று பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய ரீதியில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எமது நாடாளுமன்ற குழுத் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீதும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவையில் அரசுடன் இணைந்து அனைத்திற்கும் வாக்களித்ததாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்தில் ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக வாக்களித்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இழப்பீட்டிற்கான அலுவலகத்திற்கும் இராணுவ பாதுகாப்பு தரப்பின் பின்புலத்தை சேர்ந்த 2 பேருக்கும் ஸ்ரீதரன் சார்பாக வாக்களித்தமை மட்டுமல்லாமல் அவர்களை தெரிவு செய்கின்ற நேர்முக பரீட்சையிலும் தேர்வு செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதனை அவர் மறுத்திருந்தார். ஆனால் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த இருவரையும் நியமிக்க கூடாது என்று கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு எழுதி வைத்திருந்தோம். எனவே அது ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை கட்சிக்கு ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்திற்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு பேரவையில் இருந்து அவர் பதவி விலக வேண்டும் என்று பணிபுரி வழங்குவதாக சில தீர்மானம் எடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியின் ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பாக பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. கட்சியின் உத்தரவு மீறப்படும் சந்தர்ப்பத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவர்களுக்கு ஞாபகமூட்டப்பட்டிருக்கிறது என்றும் அவர் அதன்போது தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.